வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ரோ சேனல். ருத்ராட்சம் எந்த நாளில் அணிந்தால் நல்லது? ருத்ராட்சத்தை யார் அணியலாம், யார் அணியக்கூடாது? ருத்ராட்சம் எதற்கு அணிய வேண்டும்? ருத்ராட்சம் அணிவதற்கான காரணம் என்ன? ருத்ராட்சத்தை எப்போது அணிய வேண்டும்? ருத்ராட்சத்தை ஏன் அணிய வேண்டும்? ருத்ராட்சத்தை அணியறதுனால நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா அப்படிங்கிற பற்றி தான் நம்ம தெளிவாக விரிவாக பார்க்குறோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பார்க்குற உங்கள் நல்ல மனதுக்கு நன்றிங்க. ருத்ராட்சம் எந்த நாளில் அணியலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ருத்ராட்சம் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்த நாளான சிவராத்திரி, பிரதோஷம் இந்த மாதிரி நாட்களில் அணியலாங்க. அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா திங்கட்கிழமை நாட்களில் கூட அணியலாம். ரொம்பவுமே சிறப்பு தான். திங்கட்கிழமை அப்படிங்கிறதும் சிவனுக்குரிய நாள் தான். அதனால அந்த ருத்ராட்சத்தை அணியலாங்க. இந்த ருத்ராட்சத்தை பற்றி நம்ம இல்லறம் முதல் ருத்ராட்சம் வரை இருக்கக்கூடிய ரகசியத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இது தெரியாமல் ருத்ராட்சம் கண்டிப்பாக நீங்கள் அணியக்கூடாது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சைவம் வைணவம் அப்படின்னு சொல்லுவது போல கிரகங்களின் சைவம் வைணவம் என்ன அப்படின்னா, சூரியன், சனி, செவ்வாய், குரு ஆகிய சிவகோத்திரம் சனியை 2 பக்கத்திலையும் வைக்கலாம். செவ்வாய், குரு, சூரியன் மூன்றும் சைவ கிரகங்கள், சைவ கடவுள்கள் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் முருகன், குரு தட்சிணாமூர்த்தி, சூரியன் சிவனுக்குரியவர்கள். இந்த ஆதிக்கம் உடையவர்கள் எல்லாம் ருத்ராட்சம் அணிந்தால் பிரம்மாண்டமாக முன்னுக்கு வருவாங்க. இல்லறத்துக்கும் ருத்ராட்சத்திற்கும் சம்பந்தம் இல்லைங்க. சிவபூஜை செய்யும் அனைவருமே ருத்ராட்ச மாலை அணியலாம். இல்லறத்துக்கு ஒரு மாலை, துறவரத்துக்கு ஒரு மாலை அப்படின்னு கிடையாது. துறவிகள் இதை தவிர வேறு மாலைகள் போட்டுக்கொள்ள மாட்டாங்க. இல்லறத்துல இருந்து கொண்டே ருத்ராட்ச மாலை போட்டுக்கொள்ளலாம், தவறு ஒன்றும் இல்லை. அதே சமயத்துல தர்ம நியாயங்களுக்கு மதிப்பு கொடுத்து நடந்துக்கணும். ருத்ராட்ச மாலையில பெருமையானது ஒவ்வொரு முக ருத்ராட்சத்திற்கும் ஒரு தேவதை மற்றும் தோஷம் விளக்கும் தன்மை இருக்குங்க. ருத்ராட்சத்தை அணிந்து குளிக்கும் போது ருத்ராட்சத்துல பட்ட நீர் நம் மீது படுவதனால புண்ணிய நதியில் குளித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். தீட்டு காலங்கள்லையும் மலஜல காலங்கள்லையும் ருத்ராட்சத்தை கலற்றி வைத்து விட்டு சுத்தமான பின்பு அணியலாம். அதிலையும் ருத்ராட்சத்திலும் 1 முதல் பல முகங்கள் கொண்ட ருத்ராட்சங்கள் இருக்கு. ஆனா எல்லா முக ருத்ராட்சங்களும் பலன் அளிக்கக்கூடியது ருத்ராட்சங்கள் தான். அதுல எந்த மாறுமே இல்லைங்க. எந்த ருத்ராட்சத்தை அணிஞ்சாலும் அதுக்கான பலன் உண்டு. ருத்ராட்சத்துல ஒவ்வொரு முகத்துக்கும் ஏற்றபடி அதுல மருத்துவ குணங்களும் ஆன்மீக குணங்களும் இருக்கு. பல்வேறு நூல்கள் இது சொல்லியிருக்கு. ருத்ராட்சத்தை எப்படி வேண்டுமானாலும் அணியலாம். ஆனா ருத்ராட்சத்தை தனியா அணியாமல் ஏதாவது ஒரு உலோகத்தோட சேர்த்து அணிஞ்சிங்கன்னா அது இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு நல்லது. அதற்காகத்தான் ருத்ராட்சத்தின் 2 பக்கங்கள்லையும் பூன் போன்ற செய்து அதை நூலில் கட்டி தொங்க விடுறாங்க. 7.5 சனி, அஷ்டமத்து சனி எல்லாம் வந்தாலே பலர் தானே ருத்ராட்சத்தை விரும்பி அணிவதை பார்க்கலாம். 7.5 சனி, அஷ்டமத்து சனி வந்தால் பழமையானவற்றை விரும்புவாங்க. ருத்ராட்சம், யானை தந்தம், யானை முடி மோதிரம் இதெல்லாம் அணிவாங்க. மற்றவங்க கிட்ட இருந்து தன்னை வித்தியாசப்படுத்தி காட்டுவாங்க. இல்லைன்னா அந்த பொருளின் மீதுள்ள ஒரு நம்பிக்கையினால் அந்த மாதிரி செய்வாங்க. சனி திசை நடக்கும்போது தன்னம்பிக்கையை விட மற்ற பொருட்களின் மீதுதான் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். அதை அணிந்து கொண்டால் அதனால் நமக்கு நன்மை அளிக்கும் என்றெல்லாம் நினைப்பாங்க. சனி ராசி உள்ளவங்க ருத்ராட்சத்தை விரும்பி அணிவாங்க. மகரம், கும்பராசிக்காரவங்க ருத்ராட்சத்தை விரும்புவாங்க. ருத்ராட்சத்தை அணியலாம், நல்ல பலன்களும் கிட்டுங்க. பஞ்சபூதங்களை எதிர்கொள்ளும் சக்தி ருத்ராட்சத்திற்கு உண்டு. பஞ்சபூதங்களின் குறிப்பிட்ட விகித சேர்க்கையே நவக்கிரகங்கள். நவக்கிரகங்களின் செயல்பாடுகள் தான் ஒருவர் செய்யக்கூடிய அனைத்து நல்லது கட்டத்திற்கும் காரணமாக அமையும். ஒருவருக்கு ருத்ராட்சம் அணியும் எண்ணம் வருவதற்கே அவர் பல பிறவிகளில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும்.
ருத்ராட்சம் மனித உடலின் அதிக வெப்பத்தை உறிஞ்சக்கூடியது. மனித உடலில் வெப்பம் அதிகரிக்கும் போது வயிற்றில் புண் உருவாகிறது. அதன் அடையாளமாக வாயில் புண் உண்டாகிறது. வயிற்றுக்கும் வாயுக்கும் இடைப்பட்ட கழுத்து பகுதியில் கட்டப்படும் ருத்ராட்சம் இந்த அதீத வெப்பத்தை உறிஞ்சி விடுகிறது. இது தவிர கண் திருஷ்டியிலிருந்து நம்மை காக்கும் சக்தியும் ருத்ராட்சத்துக்கு உண்டுங்க. அதனால இந்த விஷயம்லாம் தெரியாம ருத்ராட்சத்தை அணியாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக கேள்விகள் இருந்தால் தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.